ஜட்ஜ் வந்துட்டாரு. நம்மளோடது 3வது கேஸா நடக்க போதுமா? சார், என்ன ஆனாலும் சரி, கருணாவை எப்படியாச்சும் இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்தணும். அதுக்கான எல்லா முயற்சியும் நான் பண்ணுவோம்மா. ஏற்கனவே இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் டாக்குமெண்டா பண்ணி ஜட்ஜோட பார்வைக்கு கொடுத்தாச்சு. அடிஷனலா நேத்து நைட்டு ஸ்டேஷன்ல நடந்ததையும் நான் ரிப்போர்ட் பண்ணிருக்கேன். என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஒரு முக்கியமான விஷயம், ஆமா, உங்க சைட்ல இருந்து கொலைகாரனை கண்டுபிடிச்சேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கான எவிடன்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? நான் ரெடி பண்ணிட்டேன் சார். சார், அந்த ஆளை பத்தின எல்லா விவரமும் இதுல இருக்கு சார். கேஸ் கருணாவுக்கு எதிரா வந்துச்சுன்னா இதை சப்மிட் பண்ணிருங்க சார். சரிம்மா, நம்ம கேஸ் வரப்போ உங்களை கூப்பிடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொலை பண்ணவரே தான் கொலை பண்ணன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் எதிர்த்தரப்பு வக்கீல் இந்த கேஸ குழப்ப பாக்குறாரு. மயிலாட் டிஃபென்ஸ். மைலாட், இவர் இந்த கொலையை பண்ணலன்னு என்கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. கொலை நடந்ததா சொல்லப்படுற போன புதன்கிழமை என் கட்சிக்காரர் கர்ணா கொலை நடந்த கதிரோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மார்க்கெட்ல இருந்ததுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜை இந்த கோர்ட்ல நான் சப்மிட் பண்ணிருக்கேன். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜோட உண்மைத்தன்மை மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இதை மட்டுமே சாட்சியா எடுத்துக்க கூடாதுன்னு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மயிலாட். மைலாட், எங்க சைட்ல இருந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட கிடையாது. வெவ்வேறு ஆங்கிள் இருந்து நிறைய கடைகள்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணி தான் உங்ககிட்ட சப்மிட் பண்ணிருக்கேன். இதுக்கு மேலையும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா மார்க்கெட்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பா அங்க வச்சிருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் தாராளமா செக் பண்ணி பாருங்க. உங்க கட்சிக்காரர் அந்த இடத்துல இல்லன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா அவர்தான் அந்த கொலையை பண்ணன்னு சொல்லி சரண்டர் ஆயிருக்காரு. மைலாட், இந்த கேஸ்ல இதோ நிக்கிறாரே கர்ணா, அவரோட ஒய்ஃபை தான் போலீஸ் முதல்ல அரெஸ்ட் பண்ணாங்க. அங்க போலீஸ் அவங்கள நடத்தின விதம் ரொம்ப தப்பா இருந்ததால அவருடைய ஒய்ஃப்காகத்தான் அவர் போய் சரண்டர் ஆயிருக்காரு. கருணாகரன், இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? உங்க ஒய்ஃபுக்காக தான் நீங்க சரண்டர் ஆனீங்களா? ஆமாங்க ஐயா, நான் என் ஒய்ஃபுக்காக தான் பழியை ஏற்றுக்கிட்டு சரண்டர் ஆனேன். மைலாட், என் கட்சிக்காரர் சரண்டர் ஆனதுக்கு ஒரே காரணம் அவர் சொன்ன மாதிரி தப்பா அக்யூஸ் பண்ணப்பட்ட அவரோட ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான். இந்த கேஸ்ல 3வதா சம்பந்தப்பட்டிருக்க அந்த ஆள் யார் அப்படின்னு ஆதாரத்தோட கோர்ட்ல நான் நிரூபிக்கிறேன். அந்த ஆதாரத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நீங்க பர்மிஷன் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். அண்ணா, என்னென்ன பண்றது இப்போ? ஏய், அமைதியா, நான் பாத்துக்கிறேன். இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒருத்தர் பேசணும்னு நினைக்கிறாரு.
அவரை கொஞ்சம் வர சொல்லுங்க. ஐயா வணக்கங்கய்யா. அந்த கொலைகாரன் நான் தாங்கய்யா. நான் தான் என் கதிரை கொலை பண்ண. யார் நீங்க? உங்களுக்கு இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம்? ஐயா என் பேர் பழனிங்கய்யா. நான் கதிரோட ஃப்ரெண்டு தான். கதிர்கிட்ட இருந்து வட்டிக்கு கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தேங்கய்யா. அதை என்னால திருப்பி கொடுக்க முடியாததும் கதிர் என் வீட்டுக்கு வந்து கெட்ட வார்த்தையில திட்டாங்கய்யா. அதனால எங்க 2 பேருக்குள்ளேயும் கைகலப்பாயிடுச்சுங்கய்யா. அந்த பகையை மனசுல வச்சுக்கிட்டு கதிர் என்னை கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணாங்கய்யா. அதனாலதான் நான் முந்திக்கிட்டு அவனை கொலை பண்ணிட்டேங்கய்யா. நடந்து முடிஞ்ச விசாரணையில கருணா சரண்டரா இருந்தாலும் அவரு நிரபராதின்னு இந்த கோர்ட்ல நிரூபிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த கொலையை செய்த பழனி